பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான மார்ச் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. A good name is rather to be chosen than great riches. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நல்லது. And loving favor rather than silver and gold. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொன் வெள்ளி, திரளான ஐஸ்வர்யம், ஆனால் இவைகளெல்லாம் ஒரு மனிதன் கைகளிலே இருக்கிறது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. பல கோடி, பல பொருட்கள், பல சொத்துக்கள் என்று கட்டுக்கட்டாய், மூட்டை மூட்டையாய், பெட்டி பெட்டியாய் வைத்திருக்கிறவர்கள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. தவறு என்றும் சொல்ல முடியாது. பைபிளை நீங்கள் கவனியுங்கள். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி, எ குட் நேம், நல்ல பெயர். பணமா நல்ல பெயரா? இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பணம் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். எல்லாரும் அப்படி என்று சொல்ல மாட்டேன். நல்ல பெயர் வச்சு என்னங்க சோறு கிடைக்குமா? நல்லவன், இந்த பொண்ணு நல்ல பிள்ளை, இவன் நல்லவன், இந்த குடும்பம் நல்ல குடும்பங்க, அந்த ஐயா ரொம்ப நல்லவர், அந்த அங்கிள் ரொம்ப நல்லவர், சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, அதனால் என்னங்க லாபம்? ஒரு லாபமும் இல்லைங்க. நல்லவன்னு சொல்லிட்டதுனால என்ன லாபம் எங்களுக்கு? காசு தாங்க. காசு இருந்தால் உலகம் மதிக்கும். காசு இருந்தால் கெட்டவனாக இருந்தாலும் பக்கத்தில் மக்கள் நிற்பாங்க. காசு காசு கடவுளே காசுனா இறங்கி வந்துடுவார். காசு இருந்தால் தாங்க உலகம். உண்மையாக சொல்கிறேங்க, காசு இருந்தால் தாங்க உலகம் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பணம் அல்ல, ஐஸ்வர்யம் அல்ல, நல்ல பெயர். திரளான ஐஸ்வர்யம் அல்ல, நல்ல பெயர். பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை. பொண்ணு வெள்ளின்னு காசு வச்சிருக்கிறத விட அந்த இரக்க குணம், தயை, தயவு. 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யவானும் தரித்திரவானும் 2 பேருமே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறாங்களாம். பணக்காரனும் ஏழையும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. 2 பேரையுமே உண்டாக்கினவர் கர்த்தர் என்று பைபிள் சொல்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. பணக்காரனையும் கர்த்தர் தான் உண்டாக்கியிருக்கிறாரு, ஏழையையும் கர்த்தர் தான் உண்டாக்கியிருக்கிறார். ஆண்டவர் 2 பேருமே நேசிக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். இந்த நாளிலே நல்ல பெயரை எடுக்க முயற்சிப்போம். பணத்தை காட்டிலும் நல்ல பெயர் முக்கியம். அந்த ஞானம் கர்த்தர் நமக்கு தருவாராக. காட் பிளஸ் யூ.